பூஜை வழிபாடுகள் எல்லாம் இன்புற்று நிறைவேற்றிருக்கின்றது. இன்றைய தருணத்திலே கிருஷ்ண பரமாத்மாவினுடைய மகாபாரதத்திலே இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பாண்டவர்கள் வனவாசம் முடித்து அஞ்ஞானவாசத்திலே இருக்கின்ற வேளையிலே அர்ஜுனனும் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவும் ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு முதியவர் ஒரு வண்டியிலே பொதிகளை எல்லாம் வைத்து தான் சுமந்து வீதி வழியாக சென்று கொண்டிருந்த வேளையிலே அவர் தளர்வுற்று களைப்புற்றிருக்கின்ற வேளையிலே இதை அர்ஜுனன் அவதானிக்கின்றான். அத்தருணத்திலே அர்ஜுனன் சென்று அந்த வண்டியை தான் சுமந்து கொண்டு அவர் சென்று சேர வேண்டிய இடத்திலே கொண்டு சேர்க்கின்றான். சேர்த்துவிட்டு எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கூறுகின்றான், நான் இன்று உழைத்ததனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றான். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா கேட்கின்றார், நீ உழைத்ததனால் தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா என்று கேட்கின்ற வழியை, ஆம் கிருஷ்ண பரமானி, நான் உழைத்ததனால் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். அப்பொழுது எம்பெருமான் கூறுகின்றார், அர்ஜுனா, நீ இன்று உழைத்ததனால் மகிழ்ச்சியாக இல்லை, அந்த முதியவருடைய கஷ்டத்தை உணர்ந்து துன்பத்தை உணர்ந்து எப்பொழுது அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாய், உதவி செய்தாய், ஆதலால் தான் உன்னுடைய மனம் சந்தோஷமாக இருக்கின்றது என்பதை விளங்கச் செய்தார். என்ன கூற வருகின்றார் என்றால், பிறருடைய துன்பத்திலே அதை நம் துன்பமாக நினைத்து அந்த வேளையிலே அவர்களுடைய துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்கின்ற வேளையிலே நம்மளுடைய மனம் பேரானந்தம் அடையும் என்பதனை கிருஷ்ண பரமாத்மா மிகவும் விளக்கமாக கூறியிருக்கின்றார். ஆகவே நாமும் பிற துன்பத்தை அவர்களுடன் துன்பத்திலிருந்து விடுபடச் செய்து அவர்கள் இன்புறுகின்ற வேளையிலே அவர்களுடைய இன்பத்திலே நாம் இன்பமடைவோம். எல்லோரும் எம்முடன் இருக்கின்ற எம்மை சார்ந்தவர்களுடைய துன்பங்களை விளக்குவதற்கு ஏதோ ஒரு வழியிலே அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் இன்புறச் செய்து நாமும் இன்புற்று வாழ்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக